வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம். திருவடியின் பெருமைகள். கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. சீதையின் சுயவரம் நிகழ்ச்சிக்காக விஸ்வாமித்திரர் ராமரையும் லட்சுமணரையும் அழைத்து கொண்டு செல்கிறார். மூவரும் செல்லும் வழியில் ஸ்ரீராமரின் திருவடிப்பட்டு கல் உருவம் நீங்கி பெண்ணாக நின்றாள் அகலிகை. அகலிகை பெற்ற சாபம். கௌதம முனிவரின் மனைவியாகிய அகலிகை மிகவும் அழகாக இருப்பாள். அவளது அழகில் மயங்கிய இந்திரன் அவளை அடைய எண்ணினான். அதனால் அதிகாலை விடியும் முன் சேவலாக மாறி கூவினான். பொழுது புலர்ந்ததாக எண்ணிய கௌதம முனிவர் நீராடச் சென்றார். அப்பொழுது இந்திரன் கௌதம முனிவர் போல் மாறி அகலிகையுடன் கூடி இன்பம் கண்டான். பாதியில் வந்த கௌதம முனிவர் இச்செயலை கண்டு கோபமடைந்து சாபம் விடுகிறார். இந்திரன் பூனையாக மாறி ஓடிவிட்டான். அகலிகை கல்லாக மாறினாள். அழுக்கடைந்த அகலிகையின் ஆத்மாவை ஸ்ரீராமபிரானின் திருவடி தூய்மைப்படுத்தியது. இதுவே கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமையாகும். அடுத்தது சூட்டுப்படலம். பாதுகை பெற்ற பரதன். ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சீதை மூவரும் காட்டிற்கு சென்று விட்டனர். ஸ்ரீ பரதன் ஆட்சி செய்ய வேண்டும். ஆனால் ஸ்ரீ பரதன் ஆட்சி செய்ய மறுத்து தனது அண்ணன் ராமன் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று கூறி வசிஷ்டர், மந்திரி சபைகள், மக்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு கானகம் செல்கின்றான். அங்கு ஸ்ரீராமரை கண்ட பரதன், அண்ணா தாங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று கூறுகிறான். அதற்கு ராமர், இல்லை, நீதான் ஆட்சி செய்ய வேண்டும், நான் கானகம் செல்ல வேண்டும் என்பது நமது தந்தையின் கட்டளையாகும் என்று சொல்லி நாடு திரும்புவதற்கு மறுத்துவிட்டார். ஸ்ரீ பரதனோ, அண்ணா நீங்கள் கூறுவது போல் நான் ஆட்சி புரிகிறேன். 14 ஆண்டுகள் கழித்து நீங்கள் வர ஒரு நிமிடம் தாமதமானாலும் நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன், நெருப்பில் விழுந்து எனது உயிரை மாய்த்து கொள்வேன் என்று கூறிய பரதன், மேலும் உங்கள் திருவடியை சுமக்கும் பாதுகை எனக்கு தாருங்கள், நீங்கள் வரும் வரை அது ஆட்சி புரியும் என்று கூறி பாதுகையை பெற்றுக்கொண்டான். தனது பதவியை தூக்கி எறிந்துவிட்டு திருவடியை கிரீடமாக சூட்டி கொண்டான் பரதன். சிம்மாசனத்தில் பாதுகையை வைத்து கிரீடம் சூட்டி பட்டாபிஷேகம் நடத்தி சிம்மாசனத்தில் வைத்த பாதுகைக்கு கீழ் அமர்ந்து ஆட்சி புரிய துவங்கினான் பரதன். அடுத்து திருவடி தொழுத படலம். மகேந்திர பர்வத மலை மீது ஏறி நின்ற அனுமன் ராம் 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 என்று சொல்லிக்கொண்டு விஸ்வரூபமாக எழுந்து நின்றான். அப்பொழுது மலைகளுக்கு கீழ் உள்ள விலங்குகள், விஷ ஜந்துகள் மடிந்தன, ஓடின, மரங்கள் சாய்ந்தன, பாம்புகள் விஷத்தை கக்கின, மலைகள் சில அடிகள் உள்ளே சென்றன. இவ்வாறாக அனுமனின் சுடரொளியை கண்டு மக்கள் மகிழ்ந்தனர். திருவடியின் தன்மை யாவருக்கும் தெரிய நின்றான் அனுமனை சிறிய திருவடி என்பார்கள். இந்த திருவடி தொழுத படலம். இந்த திருவடி தொழுத படலம் அனுமன் சீதையை கண்ட செய்தியை ராமனிடம் சொல்லும் காட்சிதான் இந்த திருவடி தொழுத படலம். எய்திலன் அனுமன் எய்தி ஏந்தல் தன் மொய்கழல் தொழுகிலன் முளரி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் வையகம் தழியி நெறிது இறைஞ்சி வணங்கினான். அதாவது சீதையை கண்ட செய்தியை ராமனிடம் கூற அனுமர் வருகிறார். ஆனால் அவர் ராமரை தொழாமல் முளரி நீங்கிய தையலை நோக்கிய தலையினை கையினை வையகம் தழியி நெடிது வணங்கினான். அதாவது முளரி நீங்கிய தாமரை மலரில் இருந்து வெளிவந்த திருமகளாகிய சீதை தெற்கு திசையை நோக்கி இருக்கிறார். அவரை தனது தலைகள் மற்றும் கைகளை உடையவனாய் விழுந்து வணங்கினார். இதிலிருந்து ஸ்ரீராமர் அனுமர் கூறாமலே சீதை பிராட்டி நலமாக இருக்கிறாள் என்று எண்ணுகிறார். இதுவே திருவடி தொழுத படலமாகும். நன்றி.